ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜஸ் பிளான் கார்னர். நம்ம மாடி தோட்டத்தில் நடவு செஞ்ச ஒரு செடி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரா வளர்ந்து ஒரு நிலை எட்டி இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இங்க வருங்க, டிராகன் ஃப்ரூட் செடி வந்து இந்த அளவுக்கு ஒரு குட்டி பீஸை தான் கொண்டு வந்து நான் அந்த கேன்ல தான் நடவு செஞ்சேன். ஒரு சின்ன பீஸ் நடவு செஞ்சது, அது பல வகையில இங்க வருங்க. அப்படியே இடையில நிறைய கிளைகளா தளைஞ்சு இங்க வருங்க. நம்ம மாடி காம்பவுண்ட் சோட்டு மேலதான் அதை எடுத்து விட்டுருக்கிறேன். அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க வருங்க, முதல்ல கிட்டத்தட்ட 1.5 இயர் பக்கமா இதை நாங்க வெயிட் பண்ணி எப்போ இதாகுன்னு பார்த்தா முதல் முறையா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. டிராகன் ஃப்ரூட் பழந்துக்கான முதல் முயற்சி. ஏன்னா இந்த பூ வந்திருக்குது, இப்பதான் ஃபர்ஸ்ட் பூ. இங்க வருங்க, சூப்பரா வந்துருக்கு அழகா. இது பூ இன்னும் விரியும் போது வந்து இன்னும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக அது விரிஞ்சதுக்கப்ப கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அது அப்படியே மறுபடியும் காய் பழமாகும் போது கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். பார்த்தா செடி பாத்தீங்கன்னா வைக்கும்போது சிறுசா இருந்துச்சு. இது பாருங்க, இதோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா எவ்வளவு கிளைகள் தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் பூ. இப்படி அடுத்தடுத்து எனக்கு தொடர்ந்து அப்படியே பூக்கள் வர ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த சைடு கூட அடுத்து ஒரு இது சின்னதா ஒரு இது வர ஆரம்பிக்குது. ஒரு சின்ன குட்டி தான் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பூக்கள் அடிக்கடி வந்துச்சுன்னா அடுத்தடுத்து காய்கள் பழங்கள் அப்படியே வர ஆரம்பிச்சு டிராகன் ஃப்ரூட்ல. இந்த செடியோட இது வந்து இதோட பூக்கள் வந்து அடுத்த நிலை காய் பழம் அப்படியே அப்டேட் ஆகும்போது கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பா தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல அறுவடைகள், பூக்களோட இது எப்படி செடியை வளர்க்குற முறைகள், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்ல அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு தொடர்ச்சியா வரப்போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வீடியோ கண்டினியூவா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.